என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. வெளியே இருந்தா இன்னும் எத்தனை பேரை கொல்லுவானே தெரியாது. விட்டுறாதீங்க. தியாகி ஆகணும்னு ஆசையா இருக்கா? அப்ப சரி, உன்னை தியாகி ஆக்கிடுறேன். வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத. சாவியை எடு, முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் அவனை சுற்றுங்க. வாய முறா. உன் கூட சேர்ந்து இன்னும் 1000 பேர் சாவாங்க. பரவாயில்லையா? மொத்த இடத்தையும் பாமால வெடிக்க வச்சிருவோம். வாய மூடிட்டு நில்லுடா. நான் தான் அப்பவே சொன்னல, என்னுடைய கோட் நான் மட்டும் தான்டா. கன்ஷாட் சத்த மாதிரி இருக்கு. எவன்டா ஷூட் பண்ணதே? விடாதீங்க, எல்லாரும் ஷூட் பண்ணி தள்ளுங்க. டால் தனமா சுடுற வேலை பண்ணாதீங்க, இல்லனா மொத்த கோட்டையும் பாம் வச்சு வெடிக்க வச்சிருவோம். இவங்களால எதுவும் செய்ய முடியாது. கோர்ட்டை வெடிக்க வச்சாங்கன்னா இவங்களும் சேர்ந்துதான் சாவாங்க. நாங்க சாவ பார்த்து பயப்படுறது இல்ல போலீஸ். நாங்க உயிர் தியாகம் பண்ண தயார். ஆனா தனியா சாக மாட்டோம். எங்க கூட சேர்ந்து 1000 பேரும் சாவாங்க. துப்பாக்கிய கீழே போடுங்க. 3 பேருக்கே எண்ணுவேன். 1 2. யாரு கன்னால ஷூட் பண்ணாங்கன்னு போய் பாரு. யாரா அது? லக்ஷ்மி, என்ன சுடுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? எல்லாரையும் ரூம்ல அடைச்சு வைங்க. ஏய், போலாம். போங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருங்க ப்ளீஸ். யாரும் கத்தாதீங்க. தைரியமா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சார், தீவிரவாதிங்க இருக்காங்க. தீவிரவாதிகளா? டெரரிஸ்டா? இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் பேக்கப் கூப்பிடுங்க. நான் என் டீம் தான் காண்டாக்ட் பண்றேன். நானும் ட்ரை பண்றேன். நெட்வொர்க் இல்ல. என்னோட போன்லயே நெட்வொர்க் இல்ல. உங்க யாரோட போன்லயாவது நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. நெட்வொர்க் வருதா நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல 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 வரல. இன்ஸ்பெக்டர், இங்க யாருக்குமே நெட்வொர்க் வரல. அது எப்படி நடக்கும்? அப்படின்னா தீவிரவாதிங்க போன் ஜாமரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் நெட்வொர்க் வர மாட்டேங்குது. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. சார் வாங்க சார், வெளியே போகலாம். ஏன் வெளியே போகணும்? சார், இங்க இருந்தா ரிஸ்க், அதான் வெளியே கூட்டு போறேன். அவங்க எந்த நேரத்திலயும் இங்க உள்ள வரலாம். நீங்க வெளியே போறது நல்லது சார். வாங்க போலாம். அப்போ மத்தவங்க எல்லாம்? சார், நாங்க ஒவ்வொருத்தரா வெளியே எப்படியாவது கொண்டு வந்துருவோம். முதல்ல நீங்க என் கூட வாங்க சார். நியாயம் வழங்குற இடத்துல இருந்துகிட்டு அநியாயம் பண்ண சொல்றீங்களா? இவங்கள ஆபத்துல விட்டுட்டு ஓடி போகவா? ஆனா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு போங்க. கடைசியா தான் நான் வருவேன். சார், ப்ரொடெக்ஷன் முதல்ல உங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். இவங்களோட நம்பிக்கையை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். மனித நேயத்தை விட்டு கொடுக்க முடியாது. ப்ளீஸ் எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போங்க. வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ். நானும் ஹெல்ப் பண்றேன். நானும் ஹெல்ப் பண்றேன். ஆயுஷ், நீ எங்க போற? வாங்க வாங்க சார், வாங்க. என்ன இவங்க பண்றாங்க? இவங்கள தடுங்க. இப்ப என்ன நடக்கும்? நாங்க எப்படி வெளிய போறது? எப்படி வெளியில போறதுன்னு தெரியல. அமைதியா இரு. ஆனா கோர்ட்ல எப்படி தீவிரவாதிகள்ல வருவாங்க? எக்ஸாக்ட்லி. எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? நான் பாட்டியை விட்டுட்டு வரும்போது இவங்க எல்லாரையும் பார்த்தேன். இவங்க எல்லாம் அவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கண்டிப்பா ஏதாவது செய்வாங்கன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு. யாரும் பேனிக் ஆகாதீங்க. நம்ம எல்லாரும் இங்க தைரியமா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. எல்லாரும் தைரியமா இருங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து வெளியே போக முயற்சி பண்ணுங்க. அதோட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது பண்ணலாம். சார் வாங்க, அவங்க அந்த பக்கமா ஓடி போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் அந்த கதவை மூடுங்க. சீக்கிரம்.
மாமி நீல மாமி நீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போயிடலாம்னா? இல்ல நாங்க என்ன என் கால்ல விழுந்து உயிர் பிச்சை கேப்பியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டுடுங்கன்னு கேப்பியா? உன்னை நான் ஐயோ, வேண்டாம். இங்க பாரு, என் அம்மாவை நீ எதுவும் செய்யக்கூடாது. பின்னாடி போ. இப்ப இந்த நேரத்துல இவ என்னம்மா செய்யறா? நீ உன்னை பத்தி யோசி. லக்ஷ்மி நடவடிக்கைய பார்த்து நீலம் உருகிடக்கூடாது. அம்மாவா? இவவும் அம்மாவா? புரியவை, இல்லனா இங்கேயே சுட்டு சுடுகாட்டு காமிச்சிருவேன். அவகிட்ட சொல்லி புரியவை. நாக்க அடிக்கி பேச. நாக்கு எடுக்கணுமா? ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா கெட்டு போயிட்டா. முதல்ல ஓனா கடக்கு, இல்லனா உன்னையும் உன் அம்மாவையும் ஒரே ஷாட்ல தீத்து கட்டிடுவேன். புரியுதா? பல்ராம் பாய் தன்னோட துப்பாக்கில இருந்து இது வரைக்கும் யாரையுமே பலி கொடுத்ததில்ல. இப்ப யார் சாக போறாங்க? கீழே விழுந்த இந்த பொம்பளையா இல்ல இந்த கேடயம்மா? கீழே விழுந்த அந்த பொம்பளைய சுடலாம். ரொம்ப திமிரு காட்டுறா. நாம போட்ட திட்டம் எல்லாத்தையுமே இவ தான் மொத்தமா கெடுத்துட்டா. பல்ராம் கிட்டயே சேலஞ்ச் பண்றா. சேலஞ்சா? இது கோர்ட் பல்ராம், இங்க தான் தீர்ப்பா வழங்க வாங்கலாம். அப்போ நல்லது, தீர்ப்பா வழங்கிடு. உங்கள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மீதி இருக்கிறவங்கள கொல்லணும். ஓ ஓ உன்னோட மொத்த போலீஸ் போர்ஸாலேயே எங்களை ஒண்ணு பண்ண முடியல. நீ வந்து இப்ப என்ன பண்ண போற? இங்கே இருற, வாய மூடிட்டு. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. லக்ஷ்மி பின்னாடி சுத்திக்கிட்டு என் வாழ்க்கை வீணாதான் போக போதுன்னு நினைக்கிறேன். பல்வீந்தர் அங்க பாருடா, பெரிய பெரிய துப்பாக்கி வச்சிருக்கான். சுட்டான் வச்சுக்க போனமாயிடுவேன். உன்னை நம்பி நல்ல வசமா நான் ஏமாந்தேன். சும்மா நிக்காத மூளை யூஸ் பண்ணி தப்பிக்க பாரு. பாய முன்னாதான் தப்பிக்க முடியும். பாத்தீங்களா ஆண்டி, இவ என்ன பண்ணான்னு? இவ வேணும்னே உங்களை கீழே தள்ளி விட்டுருக்கா. அப்பதானே இப்படி எல்லாம் நடக்கும். நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க எழுந்துருங்க, ப்ளீஸ் எழுந்துருங்க. ஏய் ஆயுஷ் 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 ஆயுஷ், அத்தை. ஆயுஷ்
உனக்கு நல்ல தைரியம் இருக்குதா? ஏன்ட்டே கண்ணை காட்டுறியா? நாங்க எங்க உயிரை பத்தி கவலைப்பட மாட்டோம். இவளுக்காக நீ ஏன் சாக பாக்குற? இவ உனக்கு யாரு? அவ என்னோட மனைவி. அதான் உன் வீரத்தை இங்க காட்டுறியா? சரி விடு, உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன். கண்ணை தூக்கிட்டல்ல, சுடு பாப்போம். உன் குறி சரியா பட்டதுன்னா ஏன் அங்க செத்து போவான். ஒருவேளை குறி தப்புச்சு இந்த பொண்ணு செத்துருவா. ஆனா ஒன்ன மனசுல வச்சுக்கோ, அவ மேல ஒரு குண்டு பட்டாலும் இங்க குண்டு மழையா உன் மேல பொழியும். உன் புல்லட் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா நாங்க எல்லாரும் உன்னை சுற்றுவோம். நீ கண்ணை கையில் எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டடா. என்ன பண்ணுவ? ஆயுஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? விடுங்கம்மா. ஆயுஷ் அப்படியா? சரி பரவாயில்ல, ஆயுஷ் நான் தப்ப திருத்திக்கிறேன். ரிஷி ப்ரோ, கண்ணை என்கிட்ட கொடுங்க. ஆயுஷ் இல்ல அண்ணி, என்ன வேணாலும் எனக்கு ஆகட்டும். சுடுறா ஆயுஷ், சுடுறாங்கறல்ல. ஆயுஷ் தள்ளிப்போ. டாட், இங்க பாருங்க, நான் இவங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க தான் என்னோட ஒட்டுமொத்த குடும்பம். இவங்களை விட்டுரு, நான் இங்கேயே இருக்கேன். மொத்த குடும்பமும் ஒன்னா இங்க வந்திருக்காங்கன்னா நாளைக்கு பிரேக்கிங் நியூஸா டிவில வரப்போறது ஒரு கோர்ட்டுக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி போங்கடா. மாமா மாமா போங்க ப்ளீஸ். சரி, நான் 3 வரைக்கும் எண்றேன். அதுக்குள்ள நீ ஷூட் பண்ணணும், இல்ல நாங்க சுடுவோம். வேண்டாம் ரிஷி 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 ப்ளீஸ் அந்த கண்ணை கீழே போடு. நீ கண்ணை இப்பவே கீழே போடு. எனக்காக ஏன் இதெல்லாம் பண்ற? கண்ணை நான் கீழே இதை போடு. உனக்காக பண்ணல லட்சுமி, நமக்காக பண்றேன். என்னால உனக்கு நடக்கிற தப்ப சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு ஒரு தப்பு நடந்தா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. செமையான லவ் ஸ்டோரியா இருக்கும் போலயே. ரொம்ப ஆழமா தான் நேசிக்கிறீங்க. உங்க அன்பை நாங்க இப்ப சோதிச்சு பார்க்க போறோம். 1 2 லக்ஷ்மி அண்ணி, என்ன பாருங்க ப்ளீஸ். மூணு. ரிஷி ரிஷி என்ன ரிஷி? இப்போ உனக்கும் உன்னோட குரூப்புக்கும் தான் டெஸ்ட் நடக்க போகுது. நீ கொஞ்சம் அசஞ்சா கூட அவ்வளவுதான், இந்த குண்டு உன் தலையில தொலைச்சு செத்துருவ. நான் 3 வரைக்கும் என்ன மாட்டேன், புரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கலாம் வாங்க. கண்ணை கொடு. தைரியம் அதிகம்தான், ஆனா அளவுக்கு அதிகமா இருக்கு. என் அளவு என்னன்னு உனக்கு தெரியாது. வேணும்னா கொஞ்சம் அசைஞ்சு பாரு, அப்ப என் தைரியத்தோட அளவை நீ பாப்ப. உன்னோட கேமராவை செட் பண்ணியாச்சா? இங்க பாரு, ஒரு ஃபுட்டேஜ் கூட மிஸ் ஆக கூடாது, சரியா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஆயுஷ், இங்க இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பு. வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க வாங்க. முதல்ல இங்கிருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் மலிஷ்கா கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம். வெளியே போங்கன்றல, வெளியே போங்க சீக்கிரம். போங்க போங்க, இங்கே நில்லுங்க. போங்க. சுஜிதா, நான் ஒரு சைடுல இருந்து ஃபுட்டேஜை கவர் பண்றேன், நீ இன்னொரு சைடுல இருந்து ஃபுட்டேஜை கவர் பண்ணு. மேக் ஷூர் இந்த நியூஸ் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. கபீர்,
நிசாந்த் நீ போய் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணு. நீ போ. ஹலோ டோங்கி மங்கி, அறிவு கட்டவனே, அயோக்கிய பயலே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு பாவம் வந்து சேரும். பல்ராம் சொன்னது கேட்கலையா? நாங்க எங்க உயிரை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவோம். என்னடா எங்க தலைவர் தலையிலேயே கண்ண வைப்பியா? வேண்டாம், அமைதியா இரு. ரொம்பவே தைரியசாலியா இருக்கான். என் நெத்திலே கண்ணை வச்சிருக்கான்ல, அவனுக்கு வேற வழியே இல்லை, என்ன சுட்டு தான் ஆகணும். சுட்ரா தைரியம் இருக்கா? ஏசிபியோட கார் வருது. டீம் சீக்கிரம் வாங்க. நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி நாங்க இப்ப கோர்ட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கோம். அதோட ஒரு பயங்கரமான தீவிரவாதிக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் லைவா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. போலீஸோட ஃபுல் ஃபோர்ஸ் இங்க வந்தாச்சு. சரியான நேரத்துல போலீஸ் இத பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரும் போலீஸை இப்படி கேள்வி கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு தீவிரவாதி கோர்ட்டுக்கு வர்றது தெரிஞ்சும் போலீஸ்காரங்க கோர்ட்டை நார்மலா இயங்க விட்டு இருக்காங்க. உள்ள ஒரு தீவிரவாதி கூட நார்மல் ஜனங்க மாதிரி ஹியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமா இப்படி நடக்காது. போலீஸ் தீவிரவாதிகளை கண்டு பயப்பட மாட்டாங்களா? இந்த செய்தியை அவங்க கொடுக்க விரும்புறாங்க. உன்ன மாதிரி தீவிரவாதிகளை, அதோட தேச துரோகிகளை சொல்லணும்னா அதுக்கு தைரியம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சந்தர்ப்பம் இருந்தா போதும். ஒரு தடவை இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா அப்ப சுடுறத பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். நேரா உன்னை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த தீவிரவாதிகள் விஷயத்துல மக்கள் ரொம்பவே கோபமா இருக்காங்க. முக்கியமா இந்த கூட்டத்தோட தலைவன் மேல. இந்த மாதிரி தீவிரவாதிகளை மக்கள் பார்வையில நடுரோட்ல தூக்கு போட்டதா சரி வரும். இந்த மாதிரி தண்டனை கிடைச்சாதான் தீவிரவாதிங்க ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. அக்கா, ரிஷி ஏதோ ஒரு விதத்துல போலீஸ் தோத்து போயிருக்காங்க. தீவிரவாதிகள் மொத்த கோர்ட்டையும் தன்னோட பிடியில வச்சிருக்காங்க. இத பத்தி ஏசிபி சார்ட்ட கேள்வி கேட்கலாம். ஏசிபி சார், சார் 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 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரும் இப்படி நடக்கும்னு யோசிக்கல. இன்னைக்கு கோர்ட் தீவிரவாதிகளோட பிடியில இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க சார். தீவிரவாதிங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணிருக்கா சார்? தீர்ப்பு ஒன்னும் தப்பா கொடுக்கல. தீவிரவாதிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்பணும். இப்பவும் அதைத்தான் கொடுக்கிறோம். இனி அவங்கள பார்த்து பயம் கிடையாது. ஆனா வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு போலீஸ் போர்சஸ் இருந்தும் தீவிரவாதிகள் கோர்ட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அடுத்த பிளான் என்ன சார்? நீங்க என்ன பண்ண போறீங்க? தீவிரவாதிகளை எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி பண்ணுவோம். நான் என் போலீஸ் போர்ஸ் சார்பா வாக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு இவங்கள்ல இருந்து ஒரு தீவிரவாதி கூட தப்ப மாட்டான். மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்கள உயிரோட பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்பேன். நம்ம உயிரே போனாலும் சரி, கொடுத்த வாக்கு மட்டும் தவறக்கூடாது. தோத்துருவோமா? ஜெயிப்போமா? சரி, ஓகே. நல்லா யோசிங்க. அவனோட பலவீனம் என்னங்கறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நாம யாருங்கறத அவனுக்கு காட்டலாம். ரிஷி ப்ளீஸ் 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 ரிஷி விட்டுடு. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குற. சாரி சாரி ரிஷி விட்டுடு. வேண்டாம் ரிஷி, அடிக்காத ப்ளீஸ். என்ன வேணு ரிஷி 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 ரிஷி. லக்ஷ்மி, எனக்கு ஒன்றும் ஆகல. போதும், உங்க லைலா மஜ்னு ஆட்டம் போதும். இவனை அங்க உட்கார வை. ஏய் போ போ போ. ஒன்னும் ஆகாது லக்ஷ்மி. ரிஷி ப்ளீஸ். ஓ காட், என்ன நடக்குது? அவனை எங்க கூட்டிட்டு போறாங்க? நோ நோ நோ. இதே மாதிரி போச்சுன்னா ரிஷி உயிரோட இருப்பானா இல்லையா?
நோ 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 இப்படியே விட்டுட முடியாது. கணக்க தீர்க்கணும். இவன் தோலை உரிக்கணும். அண்ணி 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 ஏ ஜட்ஜே, அங்க போ. ப்ளீஸ் அவரை விட்டுடுங்க. லட்சுமி ஒபராய் கேஸ் இந்த கோர்ட்ல தான் நடக்குது. அவங்களும் உள்ள இருக்காங்க. இந்த கோர்ட்டோட ஜட்ஜும் உள்ளதா இருக்காரு. தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கற அவரையே உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டால காப்பாற்ற முடியலன்னா என்ன சார் அர்த்தம்? உள்ள எவ்வளவு ஹோஸ்டேஜஸ் இருக்காங்களோ அவங்களுடைய முழு பொறுப்பும் எங்க கையில இருக்கு. நாங்க யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டோம். உங்களுக்கு நாங்க மறுபடியும் சொல்றோம், இன்னைக்கு கோர்ட்ல லட்சுமி ஓபராயோட கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதனால மொத்த ஃபேமிலி இங்கதான் இருக்காங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்பாவி பொதுமக்களும் ஜட்ஜ் அப்புறம் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அடக்கடவுளே, இப்ப அங்க என்ன நடக்குமோ? ஏய் போங்க போங்க போங்க. ஓ போங்க அண்ணி தள்ளு தள்ளு நிக்காத தள்ளு. எந்த கிஃப்ட ஜட்ஜி கொடுக்கறதா இருந்தோமோ அதை இவனுக்கு கொடுக்க போறோம்.